சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன்னை தேடி மிகப்பெரிய விஷயத்தை உன்னிடம் சொல்லி, உன்னை இந்த வாழ்வில் இருக்கும் ஆபத்துக்களை சொல்லி, உன்னை இந்த வாழ்வில் இருக்கும் ஆபத்துக்களில் இருந்து உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா வந்தேன். நீ யாராவது இல்லத்திற்கு அழைக்காமல் செல்வாயா? அழைக்காமல் விருந்தாளியாக ஒரு இல்லத்திற்கு சென்றால் அவர்கள் செய்யும் சில காரியங்கள் உன் முகம் சுளிக்க வைக்கும் அல்லவா? ஒருவர் அழைத்தால் மட்டும்தான் நீ செல்ல வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உன் குலத்தை காக்கும் குலதெய்வம் நீ அழைக்க வேண்டும் என்று நினைக்கும் அல்லவா? உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனையாலும், உன் இல்லத்தில் இருக்கும் குழப்பத்தாலும், பயத்தாலும் என்ன செய்வது என்று புரியாமல் நீயும் புலம்பித்தான் இருக்கிறாய். அதனால் தான் உன்னிடம் நான் ஒரு காரியத்தை சொல்லி அதுபோல் உன் குலதெய்வத்திடம் சொல்ல வைக்கலாம் என்று வந்தேன். இது உன் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, உன் சந்ததிகளின் சார்ந்த வாழ்க்கையும் கூட. அவர்களுக்காவது பயத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையை காப்பாற்றும் வார்த்தை. கவனமாக நான் சொல்வதை கேள். அப்பொழுதுதான் உன் குலதெய்வத்தின் மனதை குளிர வைத்து உடனுக்குடன் உன் குலதெய்வம் உன் இல்லத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது உன் குலம் காக்கும் தெய்வம். உன் குலத்தை காத்திருக்கும் தெய்வத்திற்கு நீ செய்ய வேண்டிய சில கடமைகளை மறந்திருக்கிறாய். அதையெல்லாம் ஞாபகப்படுத்தி உன் சாயப்பாவிடம் கையேந்தி சொல். நான் வேண்டிய கோரிக்கைகளை கட்டாயம் நிறைவேற்றுகிறேன். என் எண்ணத்திற்குள் என்னென்னவோ நடக்கிறது. என் கை மீறிய காரியங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். என்னை விட்டு எது நடந்தாலும் என்னால் தாங்க முடியாது. என் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் நானும் கைகள் சுகத்தோடு ஆயுசை பெற்று வாழ வேண்டும். சொத்துக்களும் சுகங்களும் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் யாராவது ஒருவருக்கு ஏதாவது என்றால் என் மனம் தாங்காது. உங்கள் குலத்தை நீங்கள் காக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் எதிரிகளின் தொல்லை என்னால் தாங்க முடியவில்லை. அவன் ஏதேதோ செய்து என் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார். இது என் குடும்பம் அல்ல, உங்களின் குடும்பம். இது நான் உங்கள் அடிமை. உங்களிடம் கையேந்தி பிச்சை கேட்கின்றேன். என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். என்னையும் என் இல்லத்தையும் காப்பாற்றுங்கள். வாழ்வா சாவா என்று போராடி கொண்டு இருக்கும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கையேந்தி உன் குல தெய்வத்திடம் கேள். உடனே உன் குலதெய்வம் உனக்காக இறங்கி உன் இல்லத்தில் இருக்கும் அத்தனையும் ஒழித்து உன்னை காப்பாத்து. சத்தியம். நீ எப்பொழுது கேட்பாய் என்று காத்திருக்கும் உன் குலதெய்வம் நீ கேட்ட வார்த்தையிலேயே உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வைத்துவிடும். உன் சாயப்பாவின் ஆட்டம் அப்பொழுது இருந்து ஆரம்பமாகிவிடும். கவலையின்றி தைரியமாக நான் சொன்ன வார்த்தைகளை உன் குலதெய்வத்திடம் சொல். தைரியமாக இரு. இனி எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.